வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாட்டு சர்க்கரை வச்சு பிடிச்சிருக்கேன். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ரவை, நாட்டு சர்க்கரை, முந்திரிய பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, தேவையான அளவு நெய். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாயை ஒரு மிதமான சூடுபடுத்திக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் அதில் விடுறேன். நெய் உருகுனதும் நம்ம அந்த ரவையை அதில் கொட்டிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ரவையை வறுத்துக்கணும். ரவையை கைவிடாமல் வறுத்துக்கிட்டே தான் இருக்கணும், இல்லாட்டி அடியில் ஒண்டி கலர் சேஞ்ச் ஆகிடும். ரவா லட்டுக்கு ரவை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்க வேணாம், நல்ல வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்ல அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துட்டோம்னா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். இது டபுள் ரோஸ்டட் ரவை தான், இருந்தாலும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இது வேற ஒரு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடுங்க. இப்போ நம்ம வறுத்த ரவை கொஞ்சம் ஆறுனவொடனே அதுலேருந்து 1 கப் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஓட்டி பொடிச்சிக்கிட்டேன். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அது நைஸாக இருக்கும். இப்போ வறுத்த ரவைக்கும் நம்ம பொடி பண்ண ரவைக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சில பேர் மிக்சியில் பொடி பண்ணாமல் அப்படியே பிடிப்பாங்க. பட் நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அந்த ரவா லட்டு போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வாயில் போட்டோடனே அப்படியே கரைஞ்சிடும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளைப்பொடி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரையை கையை வச்சு நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவையும் நாட்டு சர்க்கரையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வச்சு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒயிட் சுகர் உடம்புக்கு அவ்வளோவா நல்லதில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க முந்திரியை வறுத்தெடுத்துக்கலாம். இப்பயும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. முந்திரி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுருக்க அந்த ரவை மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். அதே கரண்டியில் இன்னும் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நெய் அளவு வந்து நம்ம நாட்டு சர்க்கரை வச்சு பிடிக்கும் போது கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். ஏன்னா நாட்டு சர்க்கரையிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிடிக்க ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நெய் ரொம்ப சூடாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு லட்டு வரல அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் கூட காசி ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்ல நெய் வாசனை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு அந்த நெய்யில் பிடிக்க வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் காசி ஊற்றிக்கிறேன். கையில் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பிடிச்சிட்டோம்னா பால் மாதிரி சூப்பராக வந்துடும். பாருங்கள், இப்போ சூப்பரான ரவா லட்டு நாட்டு சர்க்கரையில் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.